சீனிவாசன், இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியோட ராயபுரம் தொகுதி 53வது வட்டத்தின் வட்டத் தலைவர். சென்னை மாநகராட்சி இங்கே இருக்கிற பால் டிப்போ, வேஷன் பிரிட்ஜி ரோட்டில் இருக்கிற பால் டிப்போ டிவிஷன் 53, இந்த இடம் இந்த நாடு சுதந்திரம் ஆகிறதுக்கு முன்னாடி பால் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு வெள்ளக்கார ஆட்சியில் அவங்க இந்த இடத்த கட்டி கொடுத்து மாடை பராமரிக்கிறதுக்காக கொடுத்தாங்க. இந்த நாடு சுதந்திரம் ஆகிறதுக்கு முன்னாடி மாநகராட்சி முதல்ல வந்ததா இந்த மக்கள் முதல்ல வந்தாங்களான்னா இந்த மக்கள் தான் முதல்ல வந்தாங்க. ஊகே ஃபர்ஸ்ட். மாநகராட்சி வந்ததா இந்த மக்கள் வந்தாங்களா? இந்த மக்கள் தான் வந்தாங்க. இந்த நாட்டுக்கு சுதந்திரமே கிடைக்கல. இந்த மக்களை சட்டவிரோதமா வெளியேற்றுறாங்க. இதை எந்த தனியாருக்கு இந்த இடத்த தாரவாக்க போறாங்கன்னு தெரியல. இந்த மக்களுக்கான சட்ட உரிமையை கூட மாநகராட்சி அதிகாரிங்க தரமாட்டாங்க. இந்த மக்கள் இந்த இடத்துக்கு பட்டா வேண்டி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்காங்க. இந்த வழக்கு இன்னும் 2-3 நாளில் விசாரணைக்கு வர இருக்குது. அந்த சட்ட உரிமையை கூட மதிக்காம இங்கே உதவி செயற்பொறியாளர் பிரபுதாஸ் மற்றும் புதுசாக வந்திருக்க ஒரு ராஜ், இவங்க நீதிமன்றத்தை அவமதிக்கிற வகையில் நாங்கள் ஜட்ஜை விட மேலானவங்க, நாங்கள் இந்த நாட்டு சட்டத்துக்கு கட்டுப்பட மாட்டோம், அப்படி தான் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு இல்லீகல் எவிக்ஷன் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. உத்தரப்பிரதேசில் ஜேசிபி வச்சு எப்படி அப்பாவி மக்கள் வீடுகளை இடிச்சாங்களோ, இன்னொரு உத்தரப்பிரதேசா தமிழ்நாடு மாறி இருக்குது. உற்பத்தி பண்றாங்க. இன்னொரு உத்தரப்பிரதேசா தமிழ்நாடு மாறி இருக்குது. இதை காங்கிரஸ் கட்சி சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். நாங்கள் 4 நாள் வெயிட் பண்ணுங்கன்றோம். நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்த பிறகு நீங்க எந்த நடவடிக்கை எடுக்கலாம், எங்க மக்கள் ஒத்துழைப்பாங்க. நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்லுது? உங்களுக்கான சட்ட உரிமையை தரமாட்டேன்னு சொல்றாங்க. இங்க ஒரு சர்வாதிகார ஆட்சி நடக்கிறதா நாங்க நினைக்கிறோம். மக்களுக்கான அடிப்படை சட்ட உரிமையை தாங்க. இங்க முன்னாடி இருக்கிற எல்லா இடத்துக்கும் பட்டா இருக்குது. இங்க காவல்துறை நிக்கிற இடம், அது பக்கத்தில் இருக்கிற இடம், எல்லா இடத்துக்கும் பட்டா இருக்குது. ஆனால் 160 வருஷமா வாழ்கிற இந்த மக்களுக்கு பட்டா இல்லை. இந்த மக்கள் பட்டா கேட்டு உரிமைக்காக நீதிமன்றம் போயிருக்காங்க. முதல்ல அதிகாரிங்க சட்டத்தை மதிக்கிறோம். இவங்க நம்ம நாட்டுடைய மக்கள், இவங்க அந்நிய மக்கள் இல்லை. இந்த மக்களுக்கான சட்ட உரிமையை மாநகராட்சி அதிகாரிகள் தடுக்கக்கூடாது. இங்கே மாநகராட்சி மன்ற உறுப்பினர் மழைநீர் கால்வாயை ஆக்கிரமித்து கடை கட்டி வச்சிருக்காங்க. மாநகராட்சி இடத்தை ஆக்கிரமித்து ஒரு வீடு கட்டி வச்சிருக்காங்க. கடந்த 1 வாரமாக செய்தித்தாள்லையும் தொலைக்காட்சியிலையும் வந்துட்டு இருக்குது. அந்த வீட்டு மேல நடவடிக்கை சென்னை மாநகராட்சியில ஒரு ஆம்பளை இல்ல, ஒரு ஆம்பளை கூட இல்ல. அப்பாவி மக்களுக்கு எதிராக சட்ட உரிமையை தராம இந்த மக்கள் மேல நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஒரு 4 நாள் மாநகராட்சி அதிகாரிங்க காத்திருக்கிறோம். இவங்களுக்கான சட்ட உரிமையை தரணும். இல்லைன்னா காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தும் என்று தெரிவித்து பொறுமையா சொல்லுங்க, பேசுங்க. ஐயா வணக்கம் ஐயா. இந்த இடம் பிரிட்டிஷ்காரு கோட்டைக்கு போகும்போது குதிரையில போவாங்க. அந்த குதிரையை கட்ட இடம் தான் இது. அங்க இருந்த தமிழ் விசுவாசிகளுக்கு பிரிட்டிஷ் ஆட்சி வெளியே போகும்போது இந்த இடத்த இனாமா கொடுத்துட்டு போன இடம். 4 இடத்துல இந்த இடம் நாள்பட்டு குதிரைகள்லாம் அப்புறப்படுத்தப்பட்டு மாடு உற்பத்தி ஆச்சு. மாடு இருக்கும்போது அந்த மாட்டுக்காரங்க வீட்டுக்காரங்கன்னு குடும்பங்கள் உற்பத்தி ஆச்சு. குடும்பங்கள் உற்பத்தி ஆகும்போது தமிழ்நாடு கவர்மெண்ட்டு எங்களுக்கு ஒவ்வொரு வசதியாக பண்ணி கொடுத்தது. அன்னைக்கு நாங்கள் எங்கள் மக்களாக தெரிஞ்சோமா? இன்னைக்கு அப்புறப்படுத்த போகிற எங்களுக்கு அன்னைக்கு குடும்ப அட்டை கொடுத்தீங்க? அன்னைக்கு எங்களுக்கு வாக்குரிமை கொடுத்தீங்க? ஏன் எங்ககிட்ட ஓட்டு போட கேட்டு வந்தீங்க? எங்களை ஏன் சேர்த்துக்கிட்டீங்க? எங்களை ஏன் இந்த மக்கள்ல சேர்த்துக்கிட்டீங்க? ஒன்று எங்களுக்கு ஈபி கொடுத்தீங்க,
எங்களுக்கு ஏன் தண்ணி கொடுத்தீங்க? எங்களுக்கு ஏன் ஸ்ட்ரீட் லைட் கொடுத்தீங்க? எங்களுக்கு ஏன் ஸ்ட்ரீட் கொடுத்தீங்க? வெள்ள நிவாரண பணம் ஏன் கொடுத்தீங்க? எங்கள் பிள்ளைங்களுக்கு ஏன் சர்டிஃபிகேட் கொடுத்தீங்க? நாங்கள் இல்லாத இடத்துல எங்களை அப்புறப்படுத்த போகிறதுக்கு 48 பார்ட்டி போன்னு நாங்கள் பெற்ற பிள்ளைங்களுக்கு 7 தலைமுறைகளுக்கு ஏன் எங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தீங்க? இன்னைக்கு நீங்கள் ஆக்கிரமிப்பு பண்ணுறதுக்கா? சென்னை மாநகராட்சி பிரிட்டிஷ் ஆட்சியில் ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்த எங்கள் 48 பார்ட்டி பாவை திருடி இருக்குது. அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். உள்ளே வரும்போது எங்களுடைய எம்எல்ஏ, மதிப்பிற்குரிய எம்எல்ஏ அவர்கள், உங்களுக்கு நாங்கள் எங்கேயோ பட்டா போட்டு தரோம், எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாரு. இப்போ வீடு இடிச்சிட்டாங்க, நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? அடுத்த கட்ட நடக்கும் என்ன எதிர்பார்க்குறீங்க? இது உள்ள வேணான்னு வெளியில் போனவங்களுக்கு கவர்மெண்ட்டு அவங்க ஏற்றின்னு வெளியில் போகிறவங்களுக்கு போட்டோம், அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அவங்க திரும்ப இங்கே வரமாட்டாங்க, அவங்க யாருக்கும் தொல்லை கொடுக்க மாட்டாங்க. வேணாம், எங்கள் இடம் எங்களுக்குன்றவங்களுக்கு ஒன்று எங்களுக்கு கட்டி கொடுங்க, இல்லை எங்கள் இடத்த பட்டா கொடுத்துட்டு எங்கள் இடம் அவ்வளோ இருக்குது, எத்தனையோ ஏக்கர் இருக்குது, எங்கள் இடத்துல 70 வீடை கட்டி கொடுத்துட்டு நாங்களே மனசார எல்லா இடத்துலையும் சென்னை மணி அடிச்சு ஒப்படைக்கிறோம். பேர் சொல்லுங்க. ஒப்படைக்கிறீங்களா? பேர் சொல்லுங்க. உங்கள் பேர் என் பேர் கலைச்செல்வி. நம்முடைய அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நான் மக்கள் செயலர் சிவசுகுமார் அவர்கள் இங்கு பல ஆண்டுகளாக, நானும் சிறிய வயதிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறேன், பல ஆண்டுகளாக தலைமுறையாக இந்த பால் டிப்போ வந்து நீங்கள் வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இந்த டிப்போ 2 டிப்போவும் தலைமுறையாக இருந்து வாழ்ந்து வருகிறாங்க. என்ன காரணம்னா இவங்களுக்கு பல முறை இருந்து வந்து கிட்டத்தட்ட 150 வருஷமாக இருக்கிறாங்க. இவங்க ஏதாவது போக்குவரத்து இடையூறு இருக்கா சொல்லுங்க? போக்குவரத்து இடையூறு இருக்குதா? இல்லை பப்ளிக் எல்லாம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குதா சொல்லுங்க? இருமா பப்ளிக் ஏதாவது ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் என்ன இருக்குதா சொல்லுங்க? இல்லை போக்குவரத்து இடையூறு இருக்குதா? இல்லை ஏதாவது உங்களுக்கு இடையூறு இருந்தால் நீங்கள் சொல்லுங்க. அது வந்து தனிப்பட்ட முறையில் உள்ளே இருக்குது. அதுக்கு இது சாதாரண பிளாட்பாரத்தில் ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க, அதெல்லாம் விட்டுறீங்க. காப்பஸில் இருக்கிறாங்க, இவங்க தனியாக உள்ளே இருக்கிறாங்க. ஏதாவது போக்குவரத்து பஸ்ஸு போதா, அது போதா, எவ்வளோ ஏதாவது இருக்குதா சொல்லுங்க? பார்த்து விடுறாங்க. இனிமேல் வந்து அவங்க வந்து இதே மாதிரி வந்து கோர்ட்டு வந்து அவங்க வழக்கு தொடர்ந்தாச்சு. அந்த வழக்கு நிலுவையில் இருக்குது. அந்த வழக்கு முடிகிற வரைக்கும் எந்த ஒரு அதிகாரியும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இல்லைன்னா போராட்டம் அதிகமாக நடைபெறும். பொதுமக்களும் அதுக்கு உத்தரவு கொடுக்குறாங்க, அனைத்து கட்சியும் சேரும். ஆனால் தயவு செய்து நான் சொல்கிறேன், அதிகாரிகள் வந்து எங்கெங்கே ஆக்கிரமிப்பு அதை பாருங்க. இதே வந்து 2 பார்ட்டி தலைமுறை வந்து அவங்க அதே இடத்துல வாங்கினாலும் அவங்க கேட்குறாங்க, தப்பே கிடையாது. ஏன்னா ஏற்கனவே வந்து ஒரு கோர்ட்டே உத்தரவு 40 வருஷம் இருந்தாவே 10 வருஷம் இருந்தாவே அவங்களுக்கு அந்த இடம் வந்து அவங்களுக்கு சொந்தம்னு சொல்லிட்டு கோர்ட் உத்தரவுக்குது. இவங்க தலைமுறையாக கொடுத்துக்கிறாங்க. இவங்க அதே இடத்துல இருக்குன்னு கேட்குறாங்க குழந்தை குட்டியில். இதை விட்டுட்டு வேற எங்கே போவாங்க? எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாது, ஒரு போக்குவரத்து டிஸ்டர்ப் கிடையாது, ஒரு சென்னை மார்ச் எந்த ஒரு டிராஃபிக் கிடையாது, எந்த ஒரு கேடு கிடையாது. தயவு செய்து சொல்கிறேன், இந்த இடத்த வந்து நீங்கள் அப்புறப்படுத்தக்கூடாது. கோர்ட்டு உத்தரவு வருவார், அதிகாரிகள் தயவு செய்து தப்புறங்க போய் பாருங்க. இந்த மலேரியா காலத்துலலாம் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிறாங்க. இது வந்து தண்ணி நின்று போகுது இந்த இடத்துல. என்ன இவங்க வந்து ரொம்ப நாள் கிட்டத்தட்ட 150-160 வருஷமா இருக்கிறாங்க. அவங்களே டிஸ்டர்ப் பண்ணுறீங்க. இல்லை அவங்க ஏதாவது அவங்க போய் கேட்டாங்களா? அவங்க எதாவது எங்களுக்கு வீடு கொடுன்னு கேட்டாங்களா? மாட்டு வீடு ஒன்று கேட்டாங்களா? நீங்களே தான் பற்றி கேட்டீங்க. எல்லாமே இது பண்ணுறாங்க, லைட்டு கொடுத்துக்கிறாங்க, ஈபி கரண்ட் கொடுத்துறாங்க, எல்லாம் வச்சு தான் கொடுத்துறாங்க. பம்பு கொடுத்துருக்காங்க. அண்ணன் ஜெயக்குமார் அண்ணா எல்லாம் வச்சு தான் பண்ணி கொடுத்தாரு. அவர் தான் எல்லாமே தொடர்ந்து ரோடு போட்டு கொடுத்தாங்க. இது ஏன் நீங்கள் அப்புறப்பட்டு தொல்லை பண்ணுறீங்க? அதை தொல்லை பண்ணாதீங்க. பொதுமக்களை தொல்லை பண்ணாமல் எல்லாருமே நடவடிக்கை எடுங்க. எல்லா அதிகாரி பேரும் நோட் பண்ணி வைங்க. இந்த நீதிமன்ற தீர்ப்பை காமிச்சிருக்கோம். இதெல்லாம் வீடியோ எடுத்துருக்கோம் சார். நீதிமன்ற உத்தரவை காமிச்சிருக்கோம். நீதிமன்றம் வந்து நிரந்தர தடை உத்தரவு கொடுத்துருக்கு. இந்த மக்களை வந்து எவிக்ஷன் நோட்டீஸ் கொடுக்காம, எவிக்ஷன் அதாவது அன்ஆத்தரைஸ்ட் பர்சனாக இருந்தாலும் சரி, எவிக்ஷன் நோட்டீஸ் கொடுக்காம யாரையுமே வெளியேற்றக்கூடாது. சமீபத்தில்
நீதியரசர் சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதியரசர் வந்து ஒரு நீதி தீர்ப்பில் சொல்லியிருக்காரு, மக்கள் வசிக்கிற அந்த இடங்களை புல்டோசரை வச்சு அடிச்சு விரட்டி காலி பண்ணாது கூடாது. புல்டோசரை வச்சு மக்களை வந்து வெளியேற்றுறாங்க. இது வரைக்கும் வந்து அவங்கள வெளியேற்றுறதுக்கான எவிக்ஷன் நோட்டீஸ் கொடுக்கல. சட்டப்படி எவிக்ஷன் நோட்டீஸ் கால அவகாசம் கொடுத்து காலி பண்ண வைக்கிறோம். 2017 நிரந்தர தடை உத்தரவு நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டிருக்கு. அந்த நிரந்தர தடை உத்தரவுடைய பேனர் வந்து அந்த மூலையில நாங்கள் வச்சிருந்தோம். அதை கீழ்ச்சி போட்டுட்டு சட்டத்துக்கு விரோதமா அதிகாரிகள், மாநகராட்சியினுடைய அதிகாரிகள், இவங்களுடைய அதிகாரியோட எல்லாருடைய பேரையும் வந்து நாங்கள் சொல்ல விரும்பல. ஆனா எல்லா அதிகாரிகளும் ஒன்று கூடி இந்த ஏழை மக்களை புல்டோசரை வச்சு ஒரே அடியா தூக்கி போடுறாங்க. அவங்களுக்கான அறிவிப்பு கொடுக்கல, சட்டப்படி கொடுக்க வேண்டிய அறிவிப்பு கொடுக்கல. உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் தொடர்ந்து வலியுறுத்தியும் அந்த வழிகாட்டுதல் நெறிமுறைகளை கடைபிடிக்காம, நோட்டீஸ் அறிவிப்பு கொடுக்காம, சட்டத்திற்கு புறம்பா யாரோ ஒரு மூன்றாவது நபருடைய நலனுக்காக இந்த மாநகராட்சி இந்த ஏழை மக்களை சட்டவிரோதமாக வெளியேற்றுகிறது. இதற்கு எதிரான போராட்டத்தை இந்த மக்கள் தொடர்ந்து நடத்த வேண்டும். இந்த சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபடுகின்ற எல்லா அதிகாரிகளும் பணி நீக்கம் செய்யப்பட வேண்டும். கோர்ட்டினுடைய உத்தரவை வந்து இந்த அதிகாரிகள் கொடுத்திருக்கிறார். நிரந்தர உறுத்து கட்டளை அதிகாரம், பர்மனன்ட் இன்ஜெக்ஷன், அவங்க வந்து வெளியேற்றக்கூடாது என்று 2017 நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கிறது. அந்த தீர்ப்பை வந்து சென்னை மாநகராட்சியுடைய ஆணையர் இதுவரைக்கும் சேலஞ்ச் பண்ணல. அந்த உத்தரவு இன்னும் நிலுவையில் இருக்கு. அந்த உத்தரவுடைய நகலை வந்து இந்த அதிகாரிகளை கொடுத்துருங்க. மீறி நான் இடிப்பேன், என்னுடைய அதிகாரி மேல் அதிகாரி சொல்லிட்டாரு, நான் இடிப்பேன், நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, கண்டெம்ட் கோர்ட்டுக்கு போங்க அப்படின்னு. எங்களை சாக வச்சின பிறகு, செத்து போன பிறகு நான் எப்படி நீதிமன்றத்தில் போய் நிற்க முடியும்? இப்பயே எங்களுடைய உரிமையை நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன். அவர் அவருடைய உயரதிகாரிகளை ஆலோசனை பண்ணி இந்த மக்களுக்கு நியாயத்தை வழங்கணும், முறையான முன்னறிவிப்பு கொடுக்கணும், கால அவகாசம் கொடுக்கணும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. ஓகேண்ணா. மாடு பார்த்து மாடு அவுத்துருப்பா, ஒரு நிமிஷம் மாடு அவுத்துருப்பா. சார் வாங்க மட்டும் தான்